ரெகொபெயாமின் ராஜ்யபாரம். அப்படியே ராஜாவாகிய ரெகொபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான். ரெகொபெயாம் ராஜாவாகிறபோது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதைச் செய்தான். ரெகொபெயாமின் ஆதியோடந்தமான நடபடிகள் சமாயாவின் புஸ்தகத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகொபெயாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தபின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ரெகொபெயாமின் ராஜ்யபாரம் முடிவு பெறுகிறது. அவன் எருசலேமில் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். அவன் தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்துகிறான். ராஜாவாகிய ரெகொபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாளுகிறான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். சாலமோன் ராஜாவாவதற்கு 1 வருஷத்திற்கு முன்பு ரெகொபெயாம் பிறந்தான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாய் இருந்தது. சாலமோன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அதன் பின்பு மரித்து போனான். ரெகொபெயாம் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி தன்னுடைய 58வது வயதில் மரித்து போனான். ரெகொபெயாம் எருசலேமிலே தங்கியிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிறான். எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. ரெகொபெயாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அருகாமையில் இருந்தாலும் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறான். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்கிறான். ரெகொபெயாம் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்கவில்லை. ரெகொபெயாம் 3 வருஷங்கள் கர்த்தரை பின்பற்றி விட்டு அதன் பின்பு கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டான். அவனிடத்தில் உண்மையான மனம் திரும்புதல் காணப்படவில்லை. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடைபெற்றாலும் ரெகொபெயாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விடுகிறார்கள். ரெகொபெயாம் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்கவில்லை. ஆகையினால் அவன் கர்த்தரை கண்டுபிடிக்கவும் இல்லை, கர்த்தரை சேவிக்கவும் இல்லை, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவும் இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் ரெகொபெயாமின் மனதில் இல்லை. ஆகையினால் அவன் எப்போதுமே தீமை செய்கிறான். சாலமோன் ஞானத்திற்காகவும் கிருபைக்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். சாலமோனுடைய குமாரனாகிய ரெகொபெயாமோ அவரை போல கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை. நாம் கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணினால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் நமக்கு சத்தியத்தை போதிப்பார். ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். ரெகொபெயாமின் ஆதியோடு அந்தமான நடவடிக்கைகள் சமாயாவின் புஸ்தகத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகொபெயாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். பரிசுத்த வேதாகமத்தில் யூதாவின் சரித்திரமும் இஸ்ரவேலின் சரித்திரமும் கலந்து எழுதப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம் ரெகொபெயாமுக்கு 4 அல்லது 5 வருஷங்களுக்கு முன்பாக மரித்து போகிறான். ஆனாலும் யெரொபெயாமின் சரித்திரமே முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய சரித்திரத்தோடு ரெகொபெயாமின் சரித்திரமும் சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. ரெகொபெயாமை பற்றி உயர்வாய் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவன் சாலமோனின் குமாரன். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாய் இருந்தான். அவன் எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களின் எல்லாம் எருசலேம் நகரத்தை தெரிந்து கொண்டார். எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ரெகொபெயாம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினதினால் கர்த்தருடைய பிரமாணத்தை பற்றியும் தன்னுடைய ஆவிக்குரிய கடமைகளை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தரை தேடுகிறவர்கள் மாத்திரமே அவரை கண்டுகொள்ள முடியும். ரெகொபெயாம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினாலும் அவன் கர்த்தரை தேடவில்லை.
அவன் தன்னுடைய முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ரெகபயாமுடைய தாயின் பேர் நாமாள். இவள் அம்மோன் ஜாதியான ஸ்திரீ. இவளை பற்றி 2 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது மக்னாயீமிலே சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரன் தாவீதின் மீது பிரியமாய் இருந்தான். அவன் தாவீதுக்கு ஆதரவு காண்பித்தான். அம்மோன் ஜாதியான நாமாள் சோபியின் குமாரத்தியாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதின் மன விருப்பத்தின் பிரகாரமாக சோபியின் குமாரத்தியாகிய நாமாள் சாலமோனுக்கு மனைவியானாள். தாவீது நாமாளை தன்னுடைய குடும்பத்திலே சேர்த்து கொண்டார். ரெகபயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இதனால் யூதா தேசத்திலே எப்போதுமே அமைதி இல்லை. அவர்களுக்கு யுத்தத்தினால் ஓயாத பிரச்சனைகளும் வேதனைகளும் உண்டாயிற்று. ரெகபயாம் எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அதன் பின்பு ரெகபயாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ரெகபயாமின் ராஜ்யபாரத்தின் போது யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இந்த வசன பகுதியில் அவர்களுடைய பாவமான சுபாவங்களும் அவர்களுடைய காலத்தின் சூழ்நிலைகளும் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவர்கள் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே இலட்சியான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள். இந்த பிரபஞ்சத்தில் யூதா ஜனத்தார் மாத்திரமே கர்த்தருடைய ஜனமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்களுடைய முற்பிதாக்களும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் யூதா ஜனங்களின் முற்பிதாக்களுடைய பாவங்கள் மிகவும் அதிகமாயிருந்தது. ரெகபயாமின் காலத்தில் யூதா ஜனத்தாரின் பாவங்கள் அவர்களுடைய முற்பிதாக்களின் பாவங்களை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து யூத ஜனத்தாரை ஆளுகை செய்தால் மாத்திரமே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்கள் தங்களுக்கு சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் உண்டாக்கினார்கள். அவர்கள் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். தாங்கள் உண்டாக்கின விக்கிரகங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இலச்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரின் சுபாவங்களை பற்றி அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ரோமர் 1:26-27. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தார்கள். கர்த்தரோ அவர்களை அழிவுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள். யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்த காலம் வரையிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், பராமரித்தார், பலப்படுத்தினார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போன போது கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். யூதா ஜனத்தார் இப்போது பலவீனமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. ரெகபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் தாவீது ராஜாவுடைய குடும்பத்தாரின் அரண்மனை பொக்கிஷங்களும் இப்போது எகிப்து தேசத்திலே இருக்கிறது. யூதா ஜனங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. அவர்கள் இப்போது எல்லாவற்றையும் இழந்து
தரித்திரராய் இருக்கிறார்கள். ரெகபெயாமின் மகிமை மங்கி போயிற்று. எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் தேவாலயத்தில் உள்ள பொன் பரிசைகளை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்பிக்கிறான். ரெகபெயாம் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர்கள் அவைகளை பிடித்துக் கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ரெகபெயாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அவனுடைய ராஜ்யபாரத்தின் மேன்மை மங்கி போகிறது. பாவத்தினால் பொன் பரிசைகள் வெண்கல பரிசைகளாகிறது. ரெகபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.